பெரிய பணக்காரங்க செய்யற ரகசிய மேனிஃபெஸ்டேஷன் இதுதான். நீங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பணக்காரங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. என்னங்க ரெண்டுமே ஒண்ணு தானே அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லவே இல்லைங்க. இந்த வித்தியாசம் தெரியாம தான் வருஷக்கணக்கா நாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண விஷயத்துல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம அப்படியே இருக்கும். என்னுடைய வெல்த் மாஸ்டர் கிளாஸ்ல என் கோச் மில்லியனியர்ஸ் கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட சொல்லி ரொம்ப அழகா இதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது எனக்கு ஐ ஓபனரா இருந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஈஸியா பணம் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ற மைண்ட் செட் ரிலேட்டடான வீடியோஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்னோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அதை சரியான முறையில சேமிக்கவும் ஹேண்டில் பண்ணவும் தேவையான மனநிலையை நீங்க கத்துக்க முடியும். இதனால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட பினான்சியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்க வருமானம் உயரணுமா, எப்படா அந்த கடன்ல இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு இருக்கா? பிசினஸ்ல கிளைண்ட்ஸையும் கஸ்டமரையும் கொண்டு வர போராடுறீங்களா? இன்கிரிமெண்ட்டுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் பல மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நின்னுடாதீங்க. ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் பண விஷயத்துல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கம்யூனிட்டி லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல என்னுடைய அடுத்த வெபினாருக்கான டீடைல்ஸ் இருக்கு. அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க. அதுல நீங்க என்னுடைய கோர்ஸை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பண பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன, அதை மைண்ட் செட் மூலியமா எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பெங்களூர் போகணும்னு ஆசைப்படுறீங்க. வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நான் பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பெங்களூர் போயிருவீங்களா என்ன? அதுக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ இல்லாட்டி ஃபிளைட்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணணும் இல்லைங்களா? இப்படி நீங்க ஆசைப்படுற அந்த விஷயத்துக்காக ஒரு வேலை செய்றீங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இப்ப நீங்க பெங்களூருக்கு கார்ல கிளம்பிட்டீங்க. உங்க வீட்ல இருந்து பெங்களூர் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த 500 கிலோமீட்டரும் ஃபுல்லா உங்க கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு முன்னால கொஞ்சம் தூரம் தான் தெரியும். அதை கடக்க இன்னும் கொஞ்சம் தூரம் தெரியும் இல்லையா? அதே போலதாங்க நீங்க அடைய நினைக்கிற அந்த இலக்குக்காக நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வழி நடத்தி கூட்டிட்டு போகும். நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீங்க அடைய வேண்டிய இலக்குக்காக ஒரு நாளும் ஒரு சின்ன வேலையாவது செய்யணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க நீங்க ரெடினா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் ரிசல்ட் தான் வேணும். கோடீஸ்வரன் ஆகணும், நல்ல ஹெல்த் வேணும், சக்சஸ்ஃபுல் பிசினஸ் வேணும், இதெல்லாம் ரிசல்ட். ஆனா அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா இதுக்கான ஆன்சர் யார்கிட்டயும் இருக்காது. ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும், ஆனா புது ஸ்கில்ல கத்துக்க மாட்டாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி படிக்கவே மாட்டாரு. வேல்யூ கிரியேஷன்னா என்னன்னு தெரியவே தெரியாது. ஆனா அவருக்கு ரிசல்ட் மட்டும் வேணும். அதுக்கான ஆக்ஷனை செய்யவே மாட்டாரு. இங்கதான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறோம். நான் ஆசைப்படுற எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பணக்காரங்க என்ன பண்றாங்க? அவங்க ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. பெங்களூர் போகணும்னு ஆசைப்படுறது ஈஸி, ஆனா டிக்கெட் புக் பண்றது ஆக்ஷன். கார்ல ஏறி கிளம்புறது ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் தான் உங்களை பெங்களூர் கொண்டு போகும் இல்லையா? அதே போலதாங்க பண விஷயத்துல நீங்க எடுக்கிற ஆக்ஷன் தான் உங்க பினான்சியல் கோலை நீங்க ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஆசைப்படுறது இல்லைங்க, ஆசைப்பட்ட விஷயத்துக்காக செயல்பட ஆரம்பிக்கிறது. ரிசல்ட்டை கற்பனை பண்றது இல்ல, ரிசல்ட் அடைய தேவையான ஆக்ஷனை எடுக்கிறது. என்னுடைய வெல்த் மாஸ்டரி கிளாஸ்ல என் கோச் சொல்லி கொடுத்த மில்லியனியர் கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன். ஆக்ஷன் எடுக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் சொன்னேன் இல்லைங்களா? ஆனா இந்த ஆக்ஷனை எப்படி எந்த ஆர்டர்ல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரூல், திங்க் லைக் எ மில்லியனியர். நீங்க பணக்காரரை போல சிந்திக்கணும். செகண்ட், ஃபீல் லைக் எ மில்லியனியர். நீங்க பணக்காரரை போல உணரணும். 3வது, பிலீவ் லைக் எ மில்லியனியர். நீங்க பணக்காரர் அப்படின்னு நம்பணும். ஆனா இந்த 3ஐயும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது 4வது ஸ்டெப், ஆக்ட் லைக் எ மில்லியனியர். அதாவது பணக்காரரை போல நீங்க செயல்படணும். ஏன்னா மில்லியனியர் மாதிரி சிந்திச்சாலும் உணர்ந்தாலும் நம்பினாலும் ஒரு மில்லியனியர் எடுக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஆக்ஷனை நீங்க எடுக்கலன்னா உங்களால ஒரு நாளும் பணக்காரரா மாறவே முடியாது. திங்க், ஃபீல், பிலீவ் அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தையும் நீங்க உங்க ஆழ் மனசுல சரி பண்ணிக்கணும். உங்க சிந்தனையும் உணர்வையும் நம்பிக்கையும்
பணக்கார மனநிலைக்கு மாத்தாம உள்ளுக்குள்ள பணம் இல்ல கஷ்டம் அப்படிங்கிற ஏழை மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்க வெளியில போய் எவ்வளவுதான் முட்டி மோதி வேலை செஞ்சாலும் அது எல்லாமே தப்பாதான் முடியும். உங்க உழைப்பு எல்லாமே வீணாயிடும், உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். அதனாலதான் சொல்றேன், முதல்ல உங்க ஆழ் மனசுல இருக்கிற இந்த 3 சாஃப்ட்வேரையும் சரி பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயும் 100% சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுக்கிற அந்த ஆக்ஷன் இருக்கே, அது உங்களை கரெக்டான ட்ராக்ல கூட்டிட்டு போய் உங்களுடைய மணி கோல்ஸை சூப்பர் ஃபாஸ்டா அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபீல், திங்க், பிலீவ், ஆக்ட் அப்படிங்கிறத நான் என்னோட இன்னொரு வீடியோவில் FTBA கான்செப்ட் அப்படின்னு பேசியிருக்கேன். இப்படி இந்த ஃபர்ஸ்ட் 3 விஷயத்தையும் சரி பண்ணி உங்களை சரியான ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது தான் என்னோட கோர்ஸோட நோக்கமே. இதை பேஸ் பண்ணி தான் நான் என்னுடைய மணி மாஸ்டரி கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்க மனசுல ஒரு கொஸ்டின் வரும், டைட்டில் பணக்காரங்க செய்யற மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னா அவங்க ஏற்கனவே பணக்காரங்க தானே, அப்புறம் ஏன் அவங்க மில்லியனியர் போல ஆக்ட் பண்ணணும், திங்க் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஒருத்தர் 10 கோடி ரூபாய் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் அடுத்து 100 கோடி ரூபாய அவருடைய கோலா ஃபிக்ஸ் பண்ணி ஓட ஆரம்பிப்பாரு. 10 கோடி ரூபாய் வச்சிருக்கும் போது இருந்த அதே பழைய சிந்தனை, அதே பழைய திங்கிங் பேட்டர்ன் இருந்தா அவரால் அந்த 100 கோடி ரூபாய அடையவே முடியாது. அவரு தன்னோட மணி ஐடென்டிட்டிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஃபார்முலாவை அவரு தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, பல கோடி ரூபாய் வச்சிருக்க மில்லியனியரு தங்களோட அடுத்த இலக்கை அடைய இந்த டெக்னிக்கை எவ்வளவு சீரியஸா தினமும் செய்யறாங்க. இன்னும் 1 கோடி கூட சம்பாதிக்காத நாம இதை எவ்வளவு சீரியஸா செய்யணும். லாட்டரியில பல கோடி ஜெயிச்சவங்க அடுத்த சில வருஷத்திலேயே மறுபடியும் ஏழை ஆயிடுறாங்க. இது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு பணம் வந்திருக்கு, ஆனா அவருடைய மூளையில மணி ஐடென்டிட்டி மாறல. பணக்காரங்க தங்களுக்கு வந்த பணத்தை தக்க வச்சுக்கவும் அதை பல மடங்கா பெருக்கவும் இந்த கோல்டன் ரூலை டெய்லி ஃபாலோ பண்றாங்க. இது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலாவே மாறிடுது. இப்படி ஆக்ஷன் எடுக்கிற விஷயத்துல பணக்காரங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஃபாலோ பண்றாங்க. அது என்ன தெரியுமா? ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது ஒரு விஷயத்தை யோசிச்ச உடனே அதை வேகமா செயல்படுத்துற அந்த குணம். பணத்துக்கு எப்பவுமே வேகம்னா ரொம்ப பிடிக்கும். மணி லவ் ஸ்பீட். இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருக்கிற ஆசைக்கு மட்டும் என்னைக்குமே பரிசு தராது. நீங்க களத்துல இறங்கி எடுக்கிற அந்த ஆக்ஷனுக்கு தான் ரிவார்டு கொடுக்கும். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை வீடியோஸ் பாக்குறீங்க? அப்படி பாக்குற 100 வீடியோஸ்ல ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த நீங்க இதுவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? பார்த்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கை மாறாது. யார் அதை உடனே செயல்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கை மட்டும்தான் மாறும். ஒரு சாதாரண மனுஷனுக்கும் பணக்காரங்களுக்கும் இங்கதான் பெரிய வித்தியாசமே இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வந்தா அது அவரு பல வருஷமா யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. ஆனா ஒரு பிசினஸ் மேனுக்கு அது ஒரு பிசினஸ் ஐடியாவோ இல்ல ஒரு உள்ளுணர்வோ வந்தா அவரு ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாரு. அவர் பயன்படுத்துறது 24 hours ரூல். ஒரு ஐடியா கிடைச்ச 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ஐடியாவை நிஜ உலகத்துக்கு கொண்டு வரதுக்கான ஏதாவது ஒரு சின்ன வேலைய உடனே செஞ்சிருவாரு. நீங்க ஒரு ஐடியாவை யோசிச்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்னுடைய எண்ணங்கள்லாம் சும்மா கற்பனை தான், நிஜம் இல்ல, உங்க ஆழ் மனசுக்கு நீங்களே சிக்னல் கொடுக்குறீங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைய நீங்களே உடைக்கிறீங்க. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த மில்லியனியர் கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஏதோ 1 வாரம் 2 வாரம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விட்டுற ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. இது உங்களுடைய லைஃப் ஸ்டைலாவே மாறணும். உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாரும் இந்த சிஸ்டத்தை அவங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலா தான் வச்சிருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து மத்தவங்க கிட்ட பேசுறது, பிசினஸ் பண்றது, இப்படி எல்லாமே இந்த 4 விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதே போல நீங்களும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்க சொந்த லைஃப் ஸ்டைலா மாத்தி ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மணி ஐடென்டிட்டி ஃபாஸ்டா மாறும். உங்களுடைய அடையாளம் மாறும்போது உங்களுடைய மணி ஃப்ரீக்வன்சியும் தானா மாறும். நீங்க ஆசைப்பட்ட அந்த பணக்கார வாழ்க்கை சீக்கிரமே உங்களுக்கு அமையும். மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.